இந்த நாளிலும் கூட தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களிலே இன்றைக்கு அதாவது முழு உலகத்திலும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அழிவுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பூமத்திய ரேகையிலே ஏற்பட்டிருக்கிற அந்த உடைவு மாற்றத்தின் நிமித்தமாக இன்றைக்கு மழை காலத்திலே அதிக மழையை இதுவரைக்கு உலகம் சந்திக்காத அளவுக்கு ஒவ்வொரு தேசங்களும் மழையினாலே அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்திலே நாம் பார்ப்போமேயானால் அமெரிக்க தேசத்திலிருந்து இன்றைக்கு அதாவது ஆசிய கண்டத்திலே பார்ப்போமேயானால் பேங்காக், அதாவது தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியாவில் எத்தனையோ பகுதி, பாகிஸ்தானில், சைனாவில், தைவான், இன்னும் பல பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மழையின் அழிவுனால எவ்வளவோ ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். 500, 1000, 300, 400 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேசங்களிலும் என்ன செய்திருக்கிறாங்க, மரித்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சி நம்ம பார்க்கிறோம். இந்த வருடத்தில் எத்தனையோ இடங்களில் பூமி அதிர்ச்சி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரஷ்யாவில் கம்சட்கால பார்த்தோம், சிலி பெரு அந்த பகுதியில். அது மாத்திரமல்ல, ஜப்பானில் இந்த வாரத்தில் கூட ஜப்பானில் 7.5 ரெக்டர் அளவிற்கு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும்போது பாருங்கள், அது பூமி அதிர்ந்த பகுதி எவ்வளவாக அங்கே காணப்படுகிறது என்பதை. இனி வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் பல இடங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சிகள் என்ன செய்யும் உண்டாகும். நம்ம லூக்கா 21வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பல இடங்களிலே மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள் உண்டாகும். இது எல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நடக்கிற அநேக இடங்களில், அதாவது பல இடங்களில் யுத்தங்களை குறித்த செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் பல பகுதியில் தீமைகள் உலகத்தில் என்ன செய்கிறது சம்பவிக்கிறது. இது எல்லாம் எதற்கு ஆயத்தம் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:33 படி அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அதனால மணவாட்டி சபையானவள் தன்னை ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறாங்க, மணவாட்டி சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாங்க. இந்த அழிவுகள் எல்லாம் சம்பவிக்கும் போது மணவாட்டியானவள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால இந்த உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களை தேவன் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த அந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் சில ஆண்டுகளாக என்ன செய்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிற அதே பகுதியில் எழுப்புதலுக்காக ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறாங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. இது எப்போ நடக்க போகிற காரியம் அப்படின்னா, இது இரகசிய வருகை. இது கர்த்தர் சபையை நியாய தீர்ப்பதற்காக கடந்து வருகிற, அதாவது முதலாவது நியாய தீர்ப்பு எங்கே நடக்கிறது என்றால் சபையிலே நடக்கிறது. அதுதான் இரகசிய வருகை. இதில் ஆயத்தமாய் உள்ளவர்கள் தேவனோடு கூட மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்வார்கள், கல்யாண நாளுக்காக பிரவேசிப்பார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள். இதுதான் சபைக்கு கொடுக்கிற முதல் நியாய தீர்ப்பாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. அதனால தேவ பிள்ளையே, மணவாட்டி சபையானவள் தன்னை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட போகிறார், மணவாட்டி தன் மறைவை விட்டு என்ன செய்ய வேண்டும், புறப்பட வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஜனத்தை கூட்டு, சபையை பரிசுத்தப்படுத்து, முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும். முதியோரையும் சேர்க்கணும், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் என்ன செய்ய வேண்டுமா, கூட்ட வேண்டும். கூட்டி சபை என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த கடைசி நாட்களிலே மணவாளன் வர ஆயத்தமாக இருக்கிற இந்த நாட்களிலே சபை பரிசுத்தப்பட வேண்டும்.
சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ன நாளிலே இன்ன நேரத்திலே அவர் வருவார் என்று என்ன தெரியாது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க. மத்தேயு 24:36 அந்த நாளை அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவன் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்போ தேவ பிள்ளையே, அவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாளை என்ன அப்படின்னா பிதாவை தவிர ஒருவர் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். அவர் இன்ன நாளிலே இன்ன நேரத்திலே வருவார் என்று அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வீட்டை என்ன செய்திருப்பாரு, அவர் பத்திரமாக பாதுகாத்திருப்பார். ஆனால் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று தெரியாதபடியினால்தான் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா களவுகள் நடந்து விடுகிறது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ன நேரத்தில் வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அவரை பிதாவானவர் எப்போ சொல்லுகிறாங்களோ அப்போ அவர் என்ன செய்வாங்க, மத்திய ஆகாயத்திலே மணவாட்டி சபையை அழைத்து செல்ல கடந்து வருவாங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் நம் பிதாவை தவிர ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, அறியவில்லை. அப்போ தேவ பிள்ளை இந்த கடைசி நாட்களில் சபையானவள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். மத்தேயு 25 நாம் பார்க்கிற 10 கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க, மணவாளனை சந்திக்க, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு எதிர்கொண்டு போக என்ன செய்தாங்க, புறப்பட்டாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு சென்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தாங்கன்னா எண்ணெயை கொண்டு போகல, வெறும் தீவட்டியை மாத்திரம் என்ன செய்தார்கள், கொண்டு போனாங்க. மத்தேயு 25:5 சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள்.